ஏங்க சொல் தமிழ். யாருக்கு உதவி பண்ணாலும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அது ஏன் அப்படி சொல்றாங்க? அந்த காலத்துல சொல்லிட்டு போனாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமா, ஒரு தண்ணி பந்தல் போட்டு கூட தலைவரோட ஆணைக்கிணங்க அப்படின்னு சொல்லி போட்டுன்னு அது தண்ணி பந்தல வந்து ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ எடுத்து இருப்பாங்க. அது வேற கியூல வேற நின்று இருப்பாங்க. இவங்களே நிக்க வைப்பாங்க கியூல. வாங்க தண்ணி குடுக்குறாரு சார், தண்ணி குடுக்குறாரு, குடிச்சிட்டு போங்கன்னு. அதே மாதிரி மோர் பந்தல் சொல்லி போட்டு வச்சுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம ஊர்ல. அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த சாதாரண படத்துல காமிப்பாங்க. புக்கு இப்படி துணி வாங்கி கொடுத்துட்டே போ அப்படின்னு நான் துணி வாங்கி இன்னொரு டைம் கொடுத்துன்னு இருப்பாங்க. அது மாதிரி கேஸ்லாம் இருக்கும். மொத்தமே 10 செட்டு புக்கு தான் இருப்பாங்க. அந்த 10 புக்குவே வந்து 100 பேர் கொடுத்துட்டு வீடியோ எடுத்து போட்டு இருப்பாங்க. இப்பலாம் வீட்டாண்டே வந்து அங்கங்க தண்ணி வச்சிருக்காங்க வெயில் நாள்ல குடிக்கிறதுக்கு. அததான் வைக்கிறவங்க யாரும் பண்ண மாட்டாங்க, விளம்பரம் பண்ண மாட்டாங்க. உண்மையா வைக்கிறவங்க அந்த ஒரு நாள் வச்சுட்டு வீடியோ போட்டு போறவங்க பார்த்தா அதுக்கப்புறம் பானையில் தண்ணியா இருக்காது. போய் அங்க பார்த்தா நாய் உட்காந்து இருக்கும். அடுத்து கொஞ்ச நாள்ல நாய் பட்டுன்னு இருக்கும் நேலுக்கு. ஓகேங்களா? இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த காலத்துல ஏன் அப்படி பண்றாங்கன்றதுக்கு ஒரு ரீசன் கூட இருக்கலாம். அதாவது எப்படின்னா, செய்யற உதவியுமே இப்பெல்லாம் நிறைய பேர் மறந்துடுறாங்க. வீடியோ எடுத்து 24 hours தான் அதுக்கு வேலிடிட்டி. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆயிடுது. நீ என்ன பண்ணாலும் முன்னாடி படிச்சது நான் கேள்விப்பட்டது, நாகேஷ் சார் இருக்காருல்ல, அவர்கிட்ட நடிகர் நாகேஷ்னு சொல்லுவாங்கல்ல, அவரு வந்து கிட்ட போய் ஒருத்தர் உதவி கேட்டிருக்காரு. ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, இது மாதிரி என்கிட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்னால முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவரு கூட நடிக்கிறவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்போ வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு, மேல ஒரு புக் வச்சிருக்கேன் ஹாலில், அந்த டேபிள் இருக்கிற புக்கை எடுத்துமே ஒழுங்கா படிடா போடா அப்படின்னாராம். இவருக்கா ஒரே இதுவான், என்னடா இது நம்ம இவங்ககிட்ட உதவி கேட்டு வந்தா இது மாதிரி புக்கை எதுவுமே போடுறான் நீங்கிறான், ஏதாவது அறிவு இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கஷ்டத்துல நினைச்சுன்னு போனாராம். அவர் அந்த கதவை தாண்டி அந்த பக்கம் போறப்ப சொன்னாரா, அந்த 53வது பக்கத்தை ஒழுங்கா படிடா, அதில் தாண்டா அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னாரா. இவருக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. கொடுத்த புக்கில் வேற இல்லை, 53வது பேஜ் வேற நான் படிக்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கினே போனாராம். சரி, இருந்தாலும் அவருக்கு ஒரு இது மனசுக்குள்ள ஓடினே இருக்கான். இவனா 53வது பக்கத்தை போய் படிக்க சொல்றான் அப்படின்னா தான் அதில் டாபிக் இருக்குன்னு சொல்லிட்டு புக்கை போய் திறந்து பார்த்தாரான் வீட்டில். அதில் பார்த்தா காசு இருந்துதான். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு அவர் நாகேஷ் வந்து சொல்லியிருப்பாருன்னா, நாம் கொடுக்கறது வந்து அவங்க கூட வந்தவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வலது கை கொடுக்கறது இடது கை கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் உதவி பண்ணுவாங்க அந்த காலத்துல. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னைக்கும் வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க ஏதாவது பழமொழி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, இல்லை நீங்க ஏதாவது ஸ்டோரி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை பத்தி நீங்க ஏதாவது ஸ்டோரி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே.